من صليت بكل الأنبياء يا من في قلبك رحمة. الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆஷுரா நாளில் நகர்ந்த நிகழ்வுகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஷுரா நாள் என்பது மொஹரம்ல ஒரு 10வது நாள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வோட அருள் வளர்ச்சியும் சிறப்பும் மிகுந்த ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பல நபிமார்களோட வாழ்க்கையில பல முக்கியமான சம்பவங்கள் நடந்ததும் இந்த ஆஷுரா நாள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதல்ல பார்க்க போற நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தான் முதல்ல படைத்த மனிதன் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அது அவங்க ஷைத்தானோட வலையில சிக்கினதுனால அல்லாஹ் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்த அவங்க செஞ்சாங்க. அல்லாஹ் ஒரு மரத்துல இருந்து கனியை எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு வந்து கட்டளை விதிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஷைத்தானோட பேச்சு கிட்ட அதை சாப்பிட்டு இருப்பாங்க. அதனால அல்லாஹ் அவங்க ரொம்ப கோவப்பட்டு அவங்கள தண்டிச்சிருப்பான். அவங்க அப்பல இருந்து அல்லாஹ் கிட்ட ரப்பனா வலும்னா அன்ஃபுஸனா அப்படின்ற தௌபாவை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பல ஆராய்ச்சிகள் சொல்றாங்க அல்லாஹ்வோட ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவ மன்னிச்சதும் இந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம்னாலே கப்பல் சம்பவம் தான் அப்படின்னு ஞாபகம் வரும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வந்து ஒரு வெள்ளத்தின் காரணமாக அல்லாஹ் வந்து ஒரு கப்பலை செய்ய சொல்லி கட்டளை இட்டிருப்பான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட. அப்போ அதுல ஈமான் கொண்டவங்க மட்டும் தான் அந்த கப்பலை ஏறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்டவங்க மட்டும் தான் ஏத்திட்டு போயிருப்பாங்க. அப்போது அந்த கப்பல் வந்து அந்த கடல்லே வந்து முழுகிட்டு இருந்திருக்கும். அப்போ கடைசியாக பல வருஷங்கள் வந்து ஜூத் மலை அப்படின்னு ஒரு மலையில அந்த கப்பல் வந்து நின்றுக்கும். அப்போ பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஜூத் மலை அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி ஜூல் மலையில அந்த கப்பலும் இருக்கு. அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஜூத் மலையில நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஒரு பள்ளிவாசலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளிவாசல மக்கள் எல்லாருமே கூட்டமா பார்க்க வருவாங்களாம். அதே மாதிரி அடுத்தது சொல்ல போற நபி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னாலே ஒரு நெருப்பு சம்பவம் அப்படிதான் ஞாபகம். அதே மாதிரி நம்ரூத் அப்படின்னு ஒரு கொடுங்கோல் அரசன் இருப்பான். அந்த காலத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருப்பான். அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நெருப்புல போட்டிருப்பான். அப்போ அல்லாஹ் வந்து ஒரு சின்ன கட்டளை விதிச்சனால அவங்களுக்கு அந்த நெருப்பு ரொம்ப குளிர்ச்சியாக மாறி இருக்கும். அவங்கள அந்த நெருப்புல இருந்து காப்பாத்தினாலும் இந்த ஆஷுரா நாள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம்னாலே ஒரு மீன் சம்பவம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மீன் வயித்துல இருந்துமே அல்லாஹ்வை மறக்காம அல்லாஹ் திக்கர் செஞ்சுக்கிட்டு துவா செஞ்சுட்டு அவங்க என்ன செஞ்சா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அந்த திக்கர் அதிகமாக செஞ்சிருந்த காரணத்தால இந்த ஆஷுரா நாள்ன்றதான் அவங்க அந்த மீன் வயித்துல இருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு வேதனையான நோயை கொடுத்திருப்பான். அப்பயும் பல வருடமாக இந்த நோயை ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அப்பவுமே அவங்க அல்லாஹ் கிட்ட துவா திக்ரு செய்யாம இருந்ததில்லை. அவங்க நாக்குல அவ்வளவு புண்ணு அவ்வளவு நோய் இருந்துச்சு. அப்பயுமே அவங்க அல்லாஹ்வை நினைவு கூறிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் அவங்க செஞ்ச இந்த இதை பார்த்து இந்த ஆஷுரா நாள்ன்ற அவங்களுடைய நோய் எல்லாத்தையும் இது ஷிஃபா செஞ்சா. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல வந்து ஃபிரோன் அப்படின்னு ஒரு கொடுங்கோல் ஒரு மண்ணை இருந்தான். அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தையும் பனு இஸ்ராயேல் அந்த கூட்டத்தையும் அவங்க வந்து துரத்தி விட்டான். அப்போ அல்லாஹ் வந்து ஒரு கட்டளை இட்டிருப்பான், கடலை ரெண்டா பிளக்கணும் அப்படின்னு கட்டளை இட்டிருப்பான். அப்ப அது அல்லாஹ் சொன்ன ஒரு கட்டளையால கடல் ரெண்டா பிளந்தோடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டத்தார்கள் எல்லாருமே அல்லாஹ் இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே அந்த கடல் பிளந்து அவங்க போயிருப்பாங்க. இவங்க போனதுனால ஃபிரௌனோட கூட்டத்தார்கள் போகும்போது அந்த கடல் மூடிடும். அந்த கடல் மூடினதுனால அவங்க எல்லாருமே தண்ணியிலே மூழ்கி இறந்திருப்பாங்க. இந்த நாள்ல தான் வந்து இந்த ஆஷுரா நாள்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம்னாலே நம்மளுக்கு அந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட சகோதரர் அவங்களே கிணத்துல போட்டிருப்பாங்க. இந்த ஆஷுரா நாள்ன்று தான் அல்லாஹ் அவங்க கிணத்துல இருந்தே காப்பாத்திட்டு இருப்பாங்க. இந்த ஆஷுரா நாள்ல நடந்த நிகழ்வுகளை தான் யூதருக்கு வந்து நோன்பு வச்சு கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த நோம்போட சிறப்பு ஆஷுரா நாள்ன்று 9, 10 இல்லைன்னா 11, 12 இந்த நோன்பு வைக்கிறதுல நம்மளுக்கு என்ன சிறப்புன்னா நம்ம இந்த ஒரு வாரம் செஞ்ச நன்மை ஒரு வாரம் செஞ்ச பாவம் எல்லாமே நம்மளுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம எல்லாருமே இந்த 9, 10 இல்லைன்னா 10, 11 இந்த 2 நாள் கண்டிப்பா நோன்பு இருந்தே ஆகணும். அதே மாதிரி இந்த ஆஷுரா நாள்ன்றது ஒரு சாதாரணமான நாள் இல்லை. நம்மளோட தௌபா எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல நபிமார்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான சம்பவங்கள் நடந்தும் இந்த நாள் தான். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அவ்வளவு சோதனையும் வேதனையும் கொடுத்துமே அவங்க எல்லாருமே ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. அந்த நாளும் இதுதான். அதே மாதிரி இந்த ஆஷுரா நாள் தான் மக்கள் எல்லாருக்குமே ஒரு
ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் யாரு தப்பு செஞ்சு நம்ம மனசார இது பண்ணி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்களோட தௌபா கண்டிப்பாக அல்லாஹ் ஏத்துப்பான் அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இந்த ஆஷுராவோட நாள்ல நோன்பு வச்சு அதிக அதிகமாக நன்மைகள் செஞ்சு நம்மளோட பாவங்களை மன்னிக்க அல்லாஹ் துவா செய்யணும், கிருபை செய்வதாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا من صليت بكل الأنبياء، يا من في قلبك